Hi viewers, நான் தான் உங்க PCS. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேக்குறது தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்டு நான் ஆன்சர் பண்ண போறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் பிளேஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு சிங்கிள் ரூம் இருக்கு, ஆபீஸ் ரூம் இருக்கு, இல்ல ஒரு ஹால் இருக்கு. அண்ட் இல்ல எனக்கு வெளியே வந்து ஒரு என்னோட காரை மானிட்டரிங் பண்ணனும், என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ் மானிட்டரிங் பண்ணனும். பட் என்கிட்ட இன்டர்நெட் இல்ல. இத நான் எப்படி மானிட்டரிங் பண்றது? நான் வெளிய இருந்து நான் மானிட்டர் பண்ணனும் என் ஃபோன்ல. சோ இதுதான் வந்து கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கேக்குற நிறைய ஒரு क्वेश्चंस. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து இன்டர்நெட் இல்லை, பட் ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கேமரா தான், மல்டிபிள் கேமரா, ஒரு 2 கேமராவோ 3 கேமராவோ போடல, ஒரு கேமரா போட போகிறோம். ஸோ என்ன கேமரா நம்ம கொடுக்கலாம்? ஸோ அதுக்கான சஜெக்ஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஜூமிங்கில் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து Trueview பிராண்டோட ஒரு 4G கேமரா. 4G கேமரா என்னன்னா, இந்த கேமரால சிம் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் வந்து கேமராவில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போகிற ஸ்லாட், அதாவது 4G சிம்மு நம்ம எந்த பிராண்ட்னாலும் போட்டுக்கலாம். அது விஐயா இருக்கலாம், ஜியோவாக இருக்கலாம், ஏர்டெல்லாக இருக்கலாம், பிஎஸ்என்எல்லாக இருக்கலாம். நம்மளுக்கு எந்த டவர், அதாவது நம்ம லொக்கேஷனில் எந்த இடத்துல நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனில் என்ன டவர் நல்லா இருக்கோ, ஏன்னா இது டவர் பேஸ்டு ஆன ஒரு கேமரா. டவர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பஃபரிங் இல்லாமல் நல்லா இருக்கும். எந்த டவர் நல்லா இருக்கோ ஸோ அந்த சிம்மை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சிம்மை இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லாட்டு வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட். கேமராவில் நடக்கிற எல்லா விஷயமும் ஸ்டோரேஜ் வந்து ஆகும். இதில் எவ்வளோ மெமரி கார்டு போடலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 256 GB வரைக்கும் போடலாம். 256 GBக்கு ஒரு 4 MP, இப்போ நம்ம எங்கள் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 MP கேமரா. 4 MP கேமரா வந்து ஒரு 256 GB போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 to 30 days மூமெண்ட் பொறுத்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஓகே, இது எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். எந்த பிராண்ட் வந்து நம்ம கேமரா வாங்குறோமோ அந்த பிராண்டுக்கு ஒரு ஆப் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப்பை நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த கேமரா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம பார்த்துக்க முடியும். வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே நம்ம எங்கே கேமரா போகிறோமோ அந்த லொக்கேஷனை நம்ம ஃபோன்லேயே வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போது கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஒரு கேமரா நம்ம எடுத்து பார்த்துடலாமா? இந்த பாக்ஸில் இருக்கிற என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஸ்மார்ட் 4G dual lens pan tilt கேமரா. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்மார்ட்டுங்கிற நான் அர்த்தம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். 4Gனா நம்ம 4G சிம் வந்து இதில் இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோனில் வந்து மானிட்டரிங் பண்ண போகிறோம். அதுதான் வந்து 4G கேமரான்னு சொல்கிறோம். டுவல் லென்ஸ், இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லென்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லலாம் நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 2 கேமரா, 3 கேமரா, 4 கேமரா கூட இருக்கும். ஸோ ஒன்று தான் கேமரா, இன்னொன்று வந்து லென்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூமிங் பண்ணுறதுக்கான லென்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 to 40 மீட்டரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட நம்மளால் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அதனால தான் இது பேர் டுவல் லென்ஸ் கேமரா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பேன் டில்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 350 டிகிரியும், அவுட்டோர்னால இது வந்து உங்களுக்கு 90 டிகிரி அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும். இண்டோராக இருந்தால் 70 டிகிரி வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகே சார், முதல்ல அவுட்டோர்னா என்ன, இன்டோர்னா என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். அவுட்டோர்னா வெளியே போகிறதுக்கான கேமரா. நம்ம கையில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டோர் கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில், மழையில், ஸோ இது மாதிரி வெளியே இடத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு கேமரா. இப்போ இதில் வந்து மழை வந்து பெய்யுது அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இது அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மழையில் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே யூஸ் பண்ணுறதா என்ன கேமரா போடலாம் அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட கேமரா இருக்குது. ஸோ வந்து இது ஒரு இன்டோர் கேமரா. ஸோ இந்த கேமராவை நம்ம வீட்டு உள்ள ஹால், ரூம், இல்லை ஒரு ஆஃபீஸ் அது மாதிரி இடத்துல இதை டேபிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் சேம் ஆப்ஷன் தான். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வாட்டர் ப்ரூஃபு. ஸோ மேலே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் டில்ட், ஆல்ரெடியே சொல்லிட்டேன். பேன் டில்ட் மானிட்டரிங், ரொட்டேஷன் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆல் டைம் கலர் விஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் மாற்றிக்கலாம், கலர்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஆல் டைம் 24 hours கலரை வந்து ஆல் டைம் கலர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ராக்கிங். இந்த ஸ்மார்ட்னு சொன்னல கடைசியில் பின்னாடி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அது வந்து இப்போ வந்து நான் ஒரு ஹியூமன் வந்து வந்துட்டாங்க ஒரு பிளேஸுக்கு. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதில் ஃபோனுக்கே அந்த ஆப்ஷன் இருக்கும், ஹியூமன் ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் பண்ணால் ஸோ எங்கெல்லாம் நம்ம எங்கெல்லாம் திரும்புகிறோமோ அந்த கேமராவும் சேர்ந்து திரும்பும். அந்த ஹியூமன் ட்ராக்கிங் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டா அது வந்து ரொட்டேஷன் ஆகாது, நம்ம ஃபோனில் இருந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ ரெண்டாவது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இது இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜோட ஆப்ஷன் என்னென்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து க்ளவுட், அதாவது போட எந்த பிராண்ட் வந்து நம்ம கேமரா வாங்குகிறோம், இப்போ வந்து இந்த ட்ரூவியூன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் வாங்குகிறோன்னா ஸோ இவங்களுக்கு ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வர்லேயும் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ அதை நம்ம பே பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 256 GB SD கார்டு வந்து போடலாம். மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லாட் இருக்கும், இதில் 256 GB SD கார்டு வந்து போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ் அலாரம் நோட்டிஃபிகேஷன். புஷ் அலாரம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இது ஒரு ஆஃபீஸ்குள்ளே போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு எம்டி பிளேஸில் போட்டிருக்கீங்க. அங்கே வந்து இப்போ நைட்டு வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறோம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த டைமில் உள்ளே யாருனோ வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து புஷ் அலாரம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் சரி ஓகே, நமக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, கேமராவில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருமாப்பா? கேமராலையும் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்? ஒரு சைரன் வந்து அடிக்கும். அந்த சைரன் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டா நமக்கு இங்கே ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், கேமராலையும் சைரன் அடிக்கும். ஸோ அந்த சைரன் சவுண்ட்லேயே அவங்க வந்து ஓடிடுவாங்க. ஸோ பக்கத்தில் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அலர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரூ கிளாட் மொபைல் ஆப்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டோட மொபைல் ஆப் ட்ரூ கிளவுட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்பில் நம்ம இதை மானிட்டர், கேமரா, லைவ், ப்ளேபேக்கு, நம்ம எல்லா செட்டிங்ஸ் பண்ணுறது வந்து அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டூ-வே ஆடியோ இன்டர்காம். டூ-வே ஆடியோ இன்டர்காம் அப்படின்னா என்னென்னா இதில் மைக் இருக்குது. கேமரா வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனில் பேசுகிறது அது வந்து ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கும். கேமரா வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணிக்கும். இதை வந்து நம்ம ஃபோனில் லைவாகவும் கேட்க முடியும், ப்ளேபேக் பண்ணியும் கேட்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் நமக்கு கேட்க முடியும், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அந்த ஸ்டோரேஜையும் வந்து நம்ம ப்ளேபேக் பார்க்கும்போது கேட்க முடியும். ரெண்டாவது டூ-வே ஆடியோ இன்டர்காம்னா இன்னொன்று சொன்னோம் பார்த்தீங்களா, ஒன்று வந்து மைக் இருக்குது, அதை வந்து நம்ம கேட்க முடியும், பேசுறதை ரெக்கார்டிங் பண்ணிக்கும். இன்னும் ரெண்டாவது ஃபோன்லேருந்து நம்ம பேசுனா கேமராவில் கேட்கும். கேமராவில் ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கரில் நம்ம ஃபோன்லேருந்து பேச முடியும். இப்போது என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, ஸோ எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன், என்ன சாப்பிட்டீங்களா, இப்போ நம்ம வீட்டில் போட்டிருக்கோம், ஒரு குழந்தைய மானிட்டரிங் பண்ணுறோம், ஒரு நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்களை மானிட்டரிங் பண்ணுறோம். அப்படின்னும் போது நம்ம எதனா ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் நம்ம நம்பர் எடுத்து கால் பண்ணலாம் பண்ண தேவை. அதாவது கேமரா பார்த்துட்டு இருக்கோம், திருப்பி கேமராவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிட்டு நம்பர் எடுத்து கால் பண்ணலாம் தேவையில்லை. கேமராவை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பேச முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா H.265+ கம்ப்ரெஷன். அதாவது பார்த்திங்கன்னா இது வீடியோவோட ரெக்கார்டிங் மோட் அப்படி சொல்லுவாங்க. பார்த்திங்களா, வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா H.265+ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டை இன்ஸ்டாலேஷன், சீலிங் அண்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான, அதுக்கு அழகாக இதிலேயே வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேமராவோட இருக்கிற ஃபியூச்சர்ஸ். ஸோ முக்கியமானது கஸ்டமர் கேட்ட ஒரு ஃபியூச்சர்ஸ் என்ன கேட்டாங்க, என்கிட்ட இன்டர்நெட் இல்லை, ஒரு கேமரா வேணும். ஸோ அந்த ஒரு கேமரா வந்து எனக்கு வந்து ஒரு இன்டர்நெட் இல்லாத இடத்துல நான் எப்படி நான் மானிட்டரிங் பண்ணுறது? கஸ்டமர் கேட்டதுக்கு இந்த கேமராவை 4G சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு கேமரா போட்டேன்பா, இப்போ எனக்கு வந்து 2 கேமரா போடணும், 3 கேமரா போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? சரி, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மல்டிபிள் கேமரா போகிறதா இருந்தால் அதை எப்படி வாட்ச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.